வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் அவங்கள அறியாமலே காமனாக ஒரு 7 மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த 7 மிஸ்டேக்ஸ்னால என்னென்ன பாதிப்பு வரும், அதை எப்படிலாம் நம்ம ஓவர் கம் பண்ணுறது, இந்த மிஸ்டேக்லாம் நம்மளும் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் அனலைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாகவே பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினர் இல்லை நியூ இன்வெஸ்டர்னால் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டெலிவரி. இந்த ஷார்ட் டெலிவரினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியில் அந்த கம்பெனியோட ஷேரையோ ஸ்டாக்கையோ நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா, அது மேலே போனாலும் நம்மளால் ப்ராஃபிட் பார்க்க முடியும், கீழே போனாலும் நம்மளால் ப்ராஃபிட் பார்க்க முடியும். இதுதான் ஷார்ட் டெலிவரி. இதில் நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்குகிறோம், அது நல்ல மேலே போக போகுது. அப்போ மேலே போனதுக்கப்புறம் நம்ம அதை செல் பண்ணலாம். இப்போ ஒரு கம்பெனியை பற்றி நெகட்டிவான நியூஸ் வருது, அப்போ அந்த கம்பெனி ஷேரை நம்ம வச்சுருக்கிறோம். அப்போ என்ன பண்ணணும், அந்த வேல்யூ பீக்கில் இருக்கும் போதே அதை செல் பண்ணிவிட்டு, அது திரும்ப அந்த நெகட்டிவ் நியூஸ் வந்ததுக்கப்புறம் அதோட ஷேர் ப்ரைஸ் கம்மியாகும். கம்மியானதுக்கப்புறம் அது எவ்வளோ லோ ப்ரைஸ் ஆகுதோ அப்போ போயிட்டு நம்ம வாங்கினோன்னா அப்போவும் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இதுதான் ஷார்ட் செல்லிங். இந்த ஷார்ட் செல்லிங்கை நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் பண்ணும்போது மேஜராக 2 விதமான மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அந்த ஸ்டாக்கையோ அந்த ஷேரையோ செல் பண்ணுறீங்க. அப்படி செல் பண்ணும்போது செல் பண்ணதுக்கப்புறம் அந்த நீங்கள் திரும்பி பை பண்ணும்போது அந்த ஷேர் ப்ரைஸ் அப்பர் சர்க்கியூட் ட்ரிப் ஆகி ஃப்ரீஸ் ஆகிரும். அப்படி ஃப்ரீஸ் ஆனதை நீங்கள் கவனிக்காமல் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது நம்மளுக்கு லாஸ் வந்துடும். இப்போ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அந்த ஸ்டாக்கை விற்றுட்டீங்க. விற்றதுக்கப்புறம் திரும்பி பை பண்ணணும் இல்லையா? திரும்பி பை பண்ணுறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இப்போ ஈவினிங் 3:25க்கு நீங்கள் ஸ்கொயர் ஆஃப் பண்ணணும். அப்படி ஸ்கொயர் ஆஃப் பண்ணலை, சப்போஸ் உங்கள் புரோக்கர் கூட பண்ணுவாங்க. அப்படி பண்ணலை அப்படின்னா அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு நீங்கள் பெனால்ட்டி கட்டுற மாதிரி இருக்கும். இந்த 2 மேஜரான மிஸ்டேக் நம்ம கவனிக்காமல் விட்டுருவோம். அதனால நம்மள்டேருந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் தேவையில்லாமல் செலவாகும். இந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்ம எப்படி ரெக்கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷார்ட் டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி அப்பர் சர்க்கியூட் பேண்டையும் லோவர் சர்க்கியூட் பேண்டையும் நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கணும். அப்படி மானிட்டர் பண்ணிக்கிட்டாலே போதும், இதுலேருந்து நம்ம ரிலீவ் ஆகிடலாம். 2வது மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸஸ் லிவரேஜ். ஒரு சில புரோக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸஸ் லிவரேஜ் தரேன், 30x 40x தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வைப்பாங்க. ஓப்பன் பண்ண வச்சுட்டு உங்களுக்கு இப்போ நீங்கள் லீவரேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ 10,000 rupees உங்கள்கிட்ட கையில் இருக்குது அப்படின்னா 10,000 இப்போ 30x உங்களுக்கு லீவரேஜ் தரேன்னா அவங்க ஒரு 30,000 தருவாங்க. அப்போ டோட்டலாக உங்களுக்கு ஒரு 40,000 இருக்கும். அந்த 40,000 மதிப்புள்ள எந்த விதமான ஷேரையோ ஸ்டாக்கையோ நீங்கள் வாங்கிக்கலாம். இதுதான் லீவரேஜ். ஸோ இந்த மாதிரி லீவரேஜ் தரதுனால நம்ம ட்ரேட் பண்ணும்போது அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட், அதிகமான லாஸும் நம்மளுக்கு ஏற்பட நிறையவே சான்சஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு லீவரேஜ் தான் கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஃபர்தராக நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும்னு நம்ம நினைப்போம். ஆனால் ₹1 லாஸுங்கிறது நம்மளுக்கு இப்போ 30% 30x நம்மளுக்கு லீவரேஜ் இருக்கிறதுனால ₹4 லாஸாக நம்மளுக்கு ஆகும். அப்போ நம்மளுடைய கண்ட்ரோலை இழந்துட்டு நம்ம அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம். அது நம்ம லிமிட்டை க்ராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அது ரொம்பவே பாதிப்பாயிரும் ப்ராஃபிட்டில். ஸோ லீவரேஜ் அதிகமாக தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லிமிட்டை க்ராஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணாமல் லிமிட்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ண வேண்டியது நம்மளோட பொறுப்பாக இருக்குது. அது 3rd மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் அடிக்ஷன். இப்போ நியூ இன்வெஸ்டர் நீங்கள் உள்ளே வரீங்க, ட்ரேட் பண்ண வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் ட்ரேட் பண்ணுவோமா அதில் ட்ரேட் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் கடன்னு இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. எதில் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், எதில் அந்த கம்பெனி க்ரோத் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுறீங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜியில் என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுது அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பை சிக்னல் கொடுக்குது. இப்போ ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் போது பை சிக்னல் கொடுக்குது அப்படின்னா, இந்த பை பண்ண போகிற
ஸ்டாக் வந்துட்டு சப்போஸ் கீழே இறங்குது அப்படின்னா அதை ஆவரேஜ் பண்ணி நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம், செல் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் யோசிக்காதீங்க. உங்களுக்கு நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் எப்படி கால்குலேட் பண்ணி என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி அந்த இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். 5வது மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நோ ஸ்டாப் லாஸ். மோஸ்ட் ஆஃப் த இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டாப் லாஸ் போட்டால் எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு உடனே ஹிட் ஆகிருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு கொஞ்சம் தப்பாக இருக்கலாம். நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கான ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணியிருப்பீங்கள்ல, அந்த கால்குலேஷன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்கலாம். இந்த 2 விதமான காரணத்தினால மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு அடிக்கடி இந்த ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ஹிட் ஆகும். இதுலேருந்து நம்ம ரெக்டிஃபை ஆகிறதுக்கு ஒன்று வந்துட்டு நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜிஸை மாற்றணும், இல்லை அந்த கால்குலேஷன் நம்ம பண்ணுறத வந்துட்டு பர்ஃபெக்டாக பண்ணணும். அண்ட் 6th மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் ஆன் டிப்ஸு. ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே ட்ரேட் பண்ணலாம், நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரவங்க டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நிறைய கம்பெனிஸில், நிறைய ஷேர்ஸில், நிறைய ப்ரோக்கர்ஸ்லேருந்து நிறையா அவங்களுக்கு வந்துட்டு ஃபோன் கால்ஸ், எஸ்எம்எஸ் இதெல்லாம் வந்துட்டு அவங்க அந்த அலர்ட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிடுவாங்க. அதிலெல்லாம் மோஸ்ட்லி என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஷேர்ஸை வந்துட்டு ட்ரேட் பண்ணுங்க, இல்லை இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்போ நிறையா அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைவர்ஷன்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறவங்க எல்லாருமே ஒரு பர்டிகுலர் கம்பெனி ஓரியன்டாக தான் அவங்க வந்துட்டு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. எப்போவுமே நம்ம ட்ரேடிங்கில் அதிகமான விளம்பரம் எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஷயம் இல்லாத இடத்துக்கு தான் அதிகமான விளம்பரம் வந்து தேவைப்படும். ஸோ நம்மளுக்கு எது மார்க்கெட்டல் கேபிட்டலைசேஷன்லேருந்து, ஃபண்டமெண்டல் அனலைசஸ்லேருந்து, டெக்னிக்கல் அனலைசஸ்லேருந்து எந்த ஒரு கம்பெனி பெஸ்ட்டாக இருக்குது நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இது மாதிரி தேவையில்லாத டிப்பை வந்துட்டு நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணக்கூடாது. அண்ட் 7th மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் வித் ஸ்கேர்டு கேபிட்டல். மார்க்கெட்டில் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு ப்ராஃபிட் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் பண்ணுற ஃபஸ்ட்டு தப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு எங்கன்னா நம்ம ஒரு லோனோ ஏதோ ஒரு கடனோ வாங்கி இதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர ப்ராஃபிட்டை நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டிக்கலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க. மோஸ்ட்லி இது எல்லாருமே பண்ணுறாங்க. இதை கம்ப்ளீட்டாக நியூ இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது போல் நீங்கள் கடன் வாங்கியோ இல்லை லோன் வாங்கியோ ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் ட்ரேட் பண்ணுற உங்கள் ஸ்டாக்ஸில் வந்துட்டு கொஞ்சம் லாஸ் ஏற்பட்டாலே அது வந்துட்டு உங்களுக்கு டபுள் டு த டைம் ஆஃப் லாஸ் ஆகிரும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் அமௌண்ட்டும் போகும், நீங்கள் இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட் கட்டுற அமௌண்ட்டும் உங்களுக்கு லாஸ் ஆகும். ஸோ இது மாதிரி பேசிக்கான மிஸ்டேக்ஸ் எதுவும் பண்ணாமல் ஒரு ட்ரேட் பண்ணிங்க, இந்த 7 signs ஆஃப் மிஸ்டேக்ஸை நீங்கள் பண்ணாமல் ட்ரேட் பண்ணிங்க ஆஸ் எ இன்வெஸ்டர், ஆஸ் எ பிகினராக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லாவே ப்ராஃபிட் பார்க்கலாம். சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.